நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் வந்து இங்கே என்னென்ன மளிகை சாமான்லாம் ஒன்று கூடமே வாங்கலை. எங்கள் பக்கத்துலேயும் கடை அந்த அளவுக்கு இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பழைய இடத்துலையே வாங்கின்னு வர சொன்னேன். அங்கே ஹோல்சேல் கடை, ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நான் என்னென்ன பொருட்கள் அவரை வந்து வாங்கிட்டு வந்திருக்காருன்ட்டு நான் கேட்குறேன். என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? நான் என்னென்ன சொன்னேன்னா அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ காட்டு செக் பண்ணுறேன். ஒரு 5 லிட்டர் எண்ணெய். இது வந்து செக்கு எண்ணெய், செக்கு ஆட்டுற கடையிலே வந்து 5 லிட்டர் மொத்தமாக வாங்கிட்டேன். இதுவும் வந்து நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். இது என்னப்பா விலை? இது வந்து 1200 5 லிட்டர் எண்ணெய், செக்கு எண்ணெய், கடலை எண்ணெய். இது 1200 ரூபா. இது இது வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 175 ரூபா. 175. இந்த எண்ணெயோட இது கொஞ்சம் காஸ்ட்லி, நல்லெண்ணெய் இது. அதனால இது வந்து நான் சாப்பிட்றதுக்காக. இல்லை 1100 ரூபாய். 1100 ரூபா தப்பா சொல்லிட்டாரு. சரி, அடுத்தது என்ன வாங்கினீங்க பார்க்கலாம். உண்மைதான் வாங்கிட்டு வரல, அவ்வளோதான். இது 1 கிலோ தனியாக என்ன வரப்பா? சரி பரவாயில்ல, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். 1 கிலோ தனியாக 1 கிலோ மிளகா வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். இந்த மிளகாலாம் வந்து நல்லா புதுசாக இருக்கும். இது அடிக்கிற வெயிலில் இது வந்து 1 ஹவர்லேயே காஞ்சி போயிடும். நாளைக்கே அதை அரைச்சிடணும் மிளகா தனியாவை. 1 கிலோ தனியாக 1 கிலோ மிளகா வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும் அந்த மிளகா தனியாக. ராகி சேமியா, இது வந்து தேங்காய் பூ போட்டு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் மருமக கேட்டிருந்தா, அதனால் 2 ராகி சேமியா. மேகி சும்மா என்னைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்காக இந்த மேகி வந்து வாங்கியிருக்கேன். எதுவுமே இல்லை அப்படின்ற நேரத்தில் தான் அந்த மேகியை யூஸ் ஆகும். அதையே நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். கோதுமை மாவு பாக்கெட் வந்து இதுவும் அப்படி தான். மாதத்தில் ஒரு 2 முறையாவது நான் சப்பாத்தி செய்வேன். அதனால் வந்து கோதுமை. பன்னீர் பட்டர் மசாலா அது செஞ்சேன்னா நான் வந்து சப்பாத்தி செஞ்சா நான். இது வந்து துவரம் பருப்பு 1 கிலோ. எவ்வளோ பாது? சரி ரேட் அப்புறமா பார்த்துருங்களா. ரேட்டு சொன்னால் லேட் ஆகிடும். அதனால் வந்து என்னென்ன பொருட்கள் நான் 1 கிலோ, 1 மாதம் எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு. இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வந்து 3 கிலோ அரிசி போடுவேன். இட்லி தோசைக்கு வந்து 1/4 கிலோ கணக்கு வச்சு, அதை 300 கிராம் கணக்கு வச்சு போட்டுருவேன் டிஃபனுக்கு. அதனால 1 கிலோ. அது பாசி பருப்பு வந்து 1/2 கிலோ தான் வாங்குவேன். அது நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் கூட்டு செய்யறதுக்காக பாசி பருப்பு. அப்புறம் பிரியாணி அரிசி மெயினாக நான் எப்போ திடீர்னு ஒரு பிரியாணி செய்யணும்னா அரிசி நம்ம தேட முடியாது. அதனால அது 2 கிலோவாக வாங்கிட்டேன் நான். ஒரு 3 முறை செஞ்சால் போதும். பிரியாணி அரிசியை பழைய அரிசியாக கொடுப்பாங்க ஹோல்சேல் கடையில். 3 ரோசஸ். இது எவ்வளோப்பா? 1/4 கிலோவா? 1/4 கிலோ பாக்கெட்டு 3 ரோசஸ். நான் வந்து சக்கரை கோல்டு தான் வந்து 1/2 கிலோ பாக்கெட்டாக வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 3 ரோஸ் வந்து சின்ன பாக்கெட் வாங்கி போட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் இதையே வாங்க சொல்லிட்டேன். 1/4 கிலோவாக வாங்க சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. நாட்டு சக்கரை மெயினாக என் பேத்திக்கு டெய்லி தேங்காய் பால் தோசை. அந்த அம்மாவுக்கு சாம்பார்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நாட்டு சக்கரை வாங்க. இது வந்து தனி மிளகாய் தூள். நம்ம டக்குன்னு போய் வாங்க முடியாது, அதனால் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோம். இது சும்மா கலருக்காக, ஏதாவது சிக்கன் 65 செய்யணும்னா கலருக்காக இது வந்து போடுறது தான். மற்றபடி நான் இது எதுக்கும் யூஸ் பண்ணுவேன். மிளகு 100, அதாவது மிளகா தண்ணி அரைக்கணும்னா நான் எல்லாமே 100 தான் போடுவேன். அதனால் அந்த 100 மிளகு வாங்கி இருக்கிறது. அப்புறம் ஜீரகம் நமக்கு தேவைப்படும், அடிக்கடி ஜீரக தண்ணி போடணும். அதனால் வந்து 100 கிராம் ஜீரகம் வந்து மிளகா தண்ணி அரைச்சிக்கிட்டோன்னா 100 கிராம் ஜீரகம் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி நம்ம அதிகமாக ஜீரணமாகலன்னா பிரியாணி செய்கிற அன்றைக்கி நம்ம இந்த ஜீரக தண்ணி தான் குடிப்போம். அதனால் அது எக்ஸ்ட்ரா. கடுகு உளுந்து அது எவ்வளோ? 200. கடுகு உளுந்து 200 கரெக்டாக இருக்கும். 1 மாதத்துக்கு தேவையானது. ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், புளி. முக்கியமான புளி. அந்த புளியை வாங்க வந்துட்டேன். நான் வரும்போது வாங்கி வந்துட்டேன். சரியா? ஏலக்காய் வந்து இது வந்து அதை பிரியாணி செய்யணும்னா நம்ம ஏலக்காய் போடாமல் செய்யுங்க, நல்லாயிருக்கும். அதனால் அதுக்காக ஏலக்காய். மற்றது பட்டை லவங்கம் எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. சுக்கு
மருமக மாசமாக இருக்காளா, அதனால் அவளுக்கு வந்து சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுக்குறதுக்காக இந்த சுக்கு வந்து வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை சூடாக இருக்குது, அப்படியே ஒரு ஆனால் வந்து வேர்க்கடலை சட்னி அரைப்போம் அடிக்கடி, இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். எங்கள் பையனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புவோம் ஆஃபீஸ் போகும்போது சாப்பிட்றதுக்கு. அதனால் வேர்க்கடலை 1/2 கிலோவா, 1/2 கிலோ வேர்க்கடலை. இதுவும் 1/4 கிலோவா, 1/4 கிலோ. என் பேத்தி பாதி காலி பண்ணிடுவா பப்புன்னு கேட்டு. என்னைக்காவது ஒரு நாள் தான் சட்னி அரைப்போம் அதில். ஆனால் அவள் சாப்பிட்றதுக்காக உடச்சக்கடலை அவ்வளோதானப்பா. இப்போதைக்கு புளி மட்டும் தான் வாங்கணும், புளி மட்டும் தான் வாங்கணும். நாளைக்கு ஞாபகமாக வாங்கணும் சரியா? அரிசி புளி நீங்கள் அதுக்குன்னு போக வேண்டாம், வரும்போது இந்த கடையில் அரிசி வாங்கிங்க. அந்த கடையில் வந்து புளி தான் மிஸ்ஸிங். அந்த கடையில் புளி ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குன்னு போக வேண்டாங்க சரியா? சரி ஓகேங்க, நம்ம மாதத்துக்கு தேவையானது வந்து அரிசியும் புளியும் தான் வரணும். அது நாளைக்கு வந்துடும். இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் வந்து சமையலுக்கு உண்டான பொருட்கள். ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வரும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து ஒரு மாதத்துக்கு கரெக்டான ஒரு இது. அரிசி வந்து 20 கிலோ கண்டிப்பாக வேணும். 20 கிலோ ஆகும். நம்ம டிஃபனெல்லாம் போகிறதுனால அது 20 கிலோ அரிசி தாராளமாக போதும். நம்ம நடுவில் பிரியாணி செய்வோம், இல்லைன்னா கடையில் செய்ய முடியலன்னா கடையிலையும் வாங்கிடுவோமா? அதனால் நமக்கு இந்த அளவுக்கு போதும். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபா கொடுத்தேன். மீதி ஏதாவது காசு இருந்தால் கொடுத்து 3600 எக்ஸ்ட்ரா நானே போட்டுருக்கேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரா 600 நானே போட்டுருக்கேன். 600 எக்ஸ்ட்ரா நானே போட்டுருக்கேன். நான் ஒரு 3000 ரூபாய்க்குள்ள ஆகும்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா 600 ரூபா போட்டிருக்காரு. அதனால விலைவாசிலாம் ஏறி போச்சு, என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கணக்கும் கேட்க முடியாது. சரிப்பா, ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து புளி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க என்ன? ஓகேங்க. இந்த மாதிரி இது 3600 ரூபாய்ச்சா, நான் கொடுத்தது 3000 ரூபாய். இதோட ரேட்டு வந்து ஹோல்சேல் ரேட்டு தான், ஆனால் 20 ரூபா 30 ரூபா அதிகமாகி போச்சு. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். நாளைக்கு வந்து மசாலாவை அரைக்கிறது தான் நாளைக்கு வேலை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.